அப்படியே ஒரு கிட்டத்தட்ட 8 மாதம் போயிடுச்சு. ஆனால் எனக்கு வலி குறையல. ஒவ்வொரு வாட்டி இங்கே வந்து ஊழியக்காரங்க கிட்ட ஜெபிச்சுட்டு போவேன். ஜெபிச்சு கொஞ்ச நேரம் வலி இல்லாமல் இருக்கும். ஆனால் அடுத்து 8 மாதம் கழித்து திரும்ப வேற ஒரு இந்தியன் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது சொன்னாங்க, ஹெமரேஜிக் சிஸ்ட் அந்த ஸ்டேஜ் எல்லாத்தையும் நீங்கள் தாண்டிட்டீங்க. உங்களுக்கு வந்து 2 பக்கமுமே யூட்ரஸில் கட்டி இருக்குது. எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை எண்டோமெட்ரியோசிஸை வச்சுட்டு நீங்கள் கர்ப்பம் தரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் 27 இயர்ஸாக இருக்கிறதுனால பெட்ரு நீங்கள் ஒரு லேப்ரோஸ்கோபி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நார்மலாக எடுக்கலாம், ட்ரீட்மெண்ட் எதுவும் வேண்டாம் அப்படின்னாங்க. சரி ஓகே, என்னோட வலி தாங்க முடியாமல் சரி வெக்கேஷன் போனோம். 2023 கணக்கு போனோம். போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணோம். நான் நினச்சேன் சரி ஓகே ஆப்ரேஷன் பண்ணினதும் எல்லாமே சரியாயிடும், அடுத்தது வந்து சந்தோஷமான வாழ்க்கை தான் நமக்கு. ஆப்ரேஷன் பண்ணிட்டு அடுத்து சொல்கிறாங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், கட்டியை ரிமூவ் பண்ணிட்டோம், ஆனால் உங்களோட 2 டியூப்லேயும் பிளாக் இருக்கு. அப்போ நான் நினச்சேன், ஏசப்பா நான் பாவி தான், ஆனாலும் என் கர்ப்பத்தை முழுமையாக அடைக்கிற அளவுக்கு நான் வந்து அவ்வளோத்துக்கு பாவி ஆகலை. அவரோட சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் அவர் என்னை வழி நடத்தினாரு. அவரோட வார்த்தைகளை அனுப்பினார், தினந்தோறும் நடத்தினாரு. அவர் சொன்னார், நான் அலங்காரம் பிடிப்பேன். என்னோட இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தை வந்து நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை கட்டுவேன்னு எனக்கு வாக்குத்தத்தை கொடுத்தாரு. போன வருஷம் வந்து உன்னை அலங்காரம் முடியாது நான் வைப்பேன்னு சொன்னார். அப்போ நான் நினைச்சேன், ஏசப்பா அலங்காரம் முடின்னு சொன்னீங்க, ஆனால் என் 2 பக்கம் கர்ப்பமும் வந்து அடைஞ்சிருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் அந்த அளவுக்கு பாவியா போயிட்டு நான் ஏதாவது தப்பு பண்ண என்ன பண்ணிச்சிருக்கேன். இந்த சபைக்கு நான் ஒரு 100 நாள் வந்திருந்தா ஒரு 75 நாள் கண்ணீர் ஓடி இருந்திருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல இந்த வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும். பாக்கியவதி, கர்ப்பவதி, உன்னோட கர்ப்பம் திறக்கப்படும். ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் நான் வீட்டுல போய் எழுதி வைப்பேன். எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த டைரியில இருக்கு, அதுல எழுதி வைப்போம். இங்க இருந்து ஊழியக்காரங்க கொடுக்குற வார்த்தைகள், நீங்க ஈசாக்கு ரெபேக்கால மாதிரி வயல்ல கை வச்சு ப்ரேயர் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் இருங்க, உபவாசம் இருங்க. ஒரு வார்த்தையுமே நாங்க வந்து தட்டுனதே கிடையாது. உலக பிரகாரமான மருந்தை நாங்க தேடி போகல. 2023 நாங்க எங்களை ஒப்பு கொடுத்தோம். ஒவ்வொரு நாளும் அந்த பாஸ்டர் சொல்ற மாதிரி டைரியில எழுதி வச்சிருந்தோம். எழுதி வச்சு ஒவ்வொரு வாட்டியும் நாங்க மண்டே உபவாசம் இருக்க ஆரம்பிச்சோம். அப்போ பாஸ்டர் இந்த வருஷத்துல வந்துட்டு ஏப்ரல் மாதம் எங்கள் வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண வந்திருந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, உலகத்தை நம்பாதீங்க, நம்ம விசுவாசத்தை வந்து தளர்த்துவாங்க சில நேரம், ஆனால் நீங்கள் வந்து கடவுளுக்காக நிற்கணும், கடவுளுக்கு ஒரு விஷயத்த தரலன்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் மேலே கோவப்படக்கூடாது, அவர் தந்த அநேகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தோம். எங்களோட விண்ணப்பத்தை லாஸ்ட்டு வச்சோம். அந்த ஏப்ரல் மாதத்தில் வாக்குத்தத்தை வந்து யோபு வந்து தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிச்ச போது அவருடைய விண்ணப்பத்தை கடவுள் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நாங்கள் வந்து உலகத்தாருக்காகவும் சபைக்காகவும் மற்ற ஜனங்களுக்காகவும் ஜெபிக்க ஆரம்பித்தோம். 2 ஊழியக்காரங்களும் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் சபையோட வண்டி எடுத்து சபைக்காக ஊழியம் பண்ண ஆரம்பிங்க, உங்களோட தடைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சபையோட வண்டி எடுக்கிறதுல ஹஸ்பண்டுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் கர்த்தர் பெரியவர், நாம் நினைப்பதற்கு மேலான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்தால் ஒரு வாகனத்தை வாங்கி நாங்கள் சபையில் உள்ள ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தோம். முதல் வாரமே நான் அந்த வண்டியில் சிக்காய் தான் ஹாஸ்பிட்டல் போனேன். உங்களுக்கு தெரியும், நான் ஜூன் மாதம் வந்துட்டு அழுதுகிட்டே இந்த இடத்துல சாட்சி சொன்னேன். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, யூடிஏ வந்துச்சு, அப்புறம் ஃபீவர் வந்துச்சு, வெர்டிகோ, டினிட்டஸ், வரிசையாக படுக்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஊழியக்காரங்க மூலமாக வார்த்தைகள் வந்துச்சு, இந்த பலவீனத்தில் பலன் பூரணமாக விலகும், இந்த பலவீனம் வந்து நன்மையில போய் முடியும், சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஜூன் மாதத்துல அவ்வளவு சிக்கல இருக்கும்போது நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பாசிட்டிவ்னு வந்துச்சு. கர்த்தருடைய நாமத்தை 1000 மடங்கு துதித்தாலும் போதாது. அது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டு பிளாக்லாம் இல்லை. ஏப்ரல் மாதத்தில் வந்து ஞாபகம் இருக்கல, ஜெயரண்ணா வந்து ஒரு ப்ரேயரில் சொன்னாங்க, இந்த நம்மளோட ஒவ்வொரு மாத ஆராதனை, இந்த பரிசுத்த நற்கருணை ஆராதனையில் வந்துட்டு நீங்கள் உபவாசம் 3 நாளும் இருங்க, அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரிப்படுத்த ஆரம்பித்தோம். 3 நாள் உபவாசம் இருக்க ஆரம்பித்தோம். அந்த டைமில் தான் எனக்கு வந்து
ஹச்எஸ்ஜி டெஸ்ட் பண்ணோம், டியூப்பில் பிளாக் இல்லைன்னு வந்துச்சு. அப்போது ஓகே பிளாக் இல்லை, எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க, இப்போ நீங்கள் 30 இயர்ஸில் இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் வேணால் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஏன்னா உலகமும் சொல்லிச்சு எங்களை காசு செலவு பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டாங்க. அதனால என்ன பண்ணோம், சரி 1 மாதம் ட்ரீட்மெண்ட் போனோம். போயிட்டு அந்த இன்ஜெக்ஷன்லாம் என்னால் தாங்க முடியல. நான் வந்து உலக பிரகாரமான கஷ்டங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கேன், ஆனால் உடல் ரீதியாக நான் அனுபவிச்சதில்லை. என்னை அப்படி வளர்த்தாங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு இன்ஜெக்ஷன்லாம் பெயின் இருக்கும்போது சொல்லுவேன், ஏசப்பா அந்த வலி என்னால் தாங்க முடியாது. அண்ணால கர்ப்பத்தை தொட்டீங்க, சாராளோட செத்து போனதுக்கு நீங்கள் உயிர் கொடுத்தீங்கன்னா என்னை நீங்கள் தொடுங்க ஏசப்பா அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஏப்ரல் 26 வந்து வெள்ளிக்கிழமை எங்களுடைய கல்யாண நாள். இந்த இடத்துல அழுதுகிட்டே ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு தான் நான் லாஸ்ட் அழுறேன். அண்ணால போல இனிமே நான் அழமாட்டேன். அடுத்த கல்யாண நாளைக்கு நாங்கள் குழந்தையோடி குடும்பமாக அந்த இடத்துல சாட்சியா நிற்கணும். ஆனால் நம்மளோட விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு அற்புதம், அதிசயமானவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அது 1 மாதம் இல்லை, ஜூன் மாதம் இல்லை, ஜூலையில் நடந்திருந்தா கூட நாங்கள் அடுத்த வருஷம் எங்களோட கல்யாண நாளுக்கு எங்கள் குழந்தைய கையில் வச்சிருக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர், நம்மளுடைய கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய கண்ணீரை துருத்தில் வைத்திருக்கிற தேவன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு அதிசயங்களை செய்தார். அது மாதிரி வந்துட்டு 2 ஊழியக்காரோட குடும்பத்துக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும். எத்தனையோ பலவீனம் ஆனால் சபையாருக்கு தெரியாது. இங்கே வந்து ஜெபிப்போம். மேத்யூ பாஸ்டர் வந்துட்டு சொன்னாங்க, போது உங்கள் வாழ்க்கையில் தொடங்கிடுச்சு இந்த வருஷம் தொடக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு வரும்போது சொன்னாங்க. அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் போத்து தொடங்கி எங்களை கண்ணீரை துடைத்தார். பாஸ்டருக்கு நாங்கள் நன்றி சொல்கிற குடும்பமாக ரீனா சிஸ்டருக்கு ஜெபிக்கிறேன். அவங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு மண்டே ப்ரேயரில் வந்துட்டு முடிச்சுட்டு நாங்கள் சும்மா தான் இருந்தோம், எல்லாரும் போயிட்டாங்க. ப்ளஸ் நான் வந்து ஏசி சரி பண்ணிட்டு இருந்தாங்க, நாங்கள் இருந்தோம். அவங்களோட டெஸ்டிமனி எனக்கு சொன்னாங்க. சங்கீதம் 127 வந்து அவங்க வாழ்க்கையில் ப்ரெக்னென்சிக்காக வயிறில் கை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் அந்த டெஸ்டிமனியை கேட்டுட்டு உள்ளே வந்து நம்மளுடைய பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, அந்த இடத்துல இருந்து ப்ரேயர் பண்ணுனா அநேக காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்துலேருந்து வெளிப்படும். பாஸ்டர் அந்த இடத்துல தான் உட்காந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன்னா அன்றைக்கி நைட்டு வந்து அந்த இடத்துல முழங்கால நின்றுட்டு 1 மாதம் இல்லை 1 வாரம் தான், அந்த ஜூன் மாதம் தான் ரீனா சிஸ்டர் அவங்களோட டெஸ்டிமனி எனக்கு சொன்னாங்க. நானுமே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ என்னோட வயிறில் கை வச்சு நான் அந்த வார்த்தைகளை சங்கீதம் 127 சொல்லிகிட்டே இருந்தேன். கர்த்தர் அந்த வசனத்தின் மூலமாக என் கர்ப்பத்தை தொட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் இந்த நேரத்தில் ஜெயரன் ஃபேமிலிக்கும் சலோமிகாக்கும் நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால இந்த சபைக்கு என்னை கொண்டு வந்தது அவங்க தான். நான் ஒரு ஆர்சி குடும்பமாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நான் ரட்சிக்கப்பட்டு ஏசப்பாவோட நாமத்தை நான் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அந்த குடும்பத்துக்கு நன்றி. அப்புறம் வந்துட்டு அவங்களோட பிள்ளைகளுக்கும் டிஜெக்ஷனுக்கும் எனக்கு ஒரு அக்காவோட குழந்தைங்க இருந்திருந்தா எப்படியோ அதை மாதிரி தான் என்னை விசாரிப்பாங்க, ஆண்டி எப்படி இருக்கீங்க. அந்த பிள்ளைங்க வந்து அவங்களோட ஃபேமிலி ப்ரேயர் நாட்டன் அவங்க கேட்பாங்க, அம்மா நாங்கள் இவங்களுக்கு ஜெபிச்சோம் என்னாச்சு, அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய நாமத்தினால அந்த பிள்ளைங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு விசுவாசிகள் எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் ஜெபிக்க மறந்தாலும் என் அம்மாவுக்கு அப்புறம் எங்களுக்காக ஜெபித்தது இந்த சபையாக தான் இருக்கும், என் குடும்பம் இல்லை. அதனால வந்து நான் எல்லாருக்காகவும் என் குடும்பமாக நன்றி சொல்கிறேன். நன்றி. நாங்கள் ஷேரிங்கில் இருந்தப்போ எங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏர்லி மார்னிங் 4 மணி ப்ரேயரில் எங்களுக்காக அவங்க ப்ரேயர் பண்ணுற சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கோம். அது மாதிரி புஷ்பாக்கா அவங்க ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு கிட்ட சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ நான் சபையில் முன்னாடி வந்து உட்காருவேன். அப்புறம் யாரெல்லாம் சொல்லணும்னு தெரில, எல்லாருமே வந்து எங்களுக்காக ஒவ்வொரு மண்டே ப்ரேயரில் ஃப்ரைடே ப்ரேயரில் ஜெபிச்சிருக்கீங்க. எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். இந்த இடத்துல கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், அவருக்கு துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் அவருக்கு ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக.